சொல்லுக்கா, வர போறவர் எப்படி இருக்கணும்? நல்லவனா? எப்படி கண்டுபிடிப்ப? கண்ணை பார்த்தா தெரியும். டியர்ஸ், பியூட்டிஃபுல் டியர்ஸ். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது. ஆனா எனக்கு இந்த காதல் கத்திரிக்கைலாம் பிடிக்காது. முத்தம் கொடுத்தாரா? ஸ்ட்ரைட்டா பேசலாமே. தட்ஸ் மை ஸ்டைல். ஐ லவ் யூ. பாடத்தை முடிச்சு அதே வேகத்தோட வருவேன். நான் கூட்டிட்டு போவேன். பாய். எனக்கு மின்னல், மழை, புயல் எல்லாம் வேணும். அதுல இருந்து ஒருத்தர் தேவன் போல புறப்பட்டு வருவாரு. லைட் மியூசிக்கை பத்தி தெரியாம இருக்கலாம். நான் பாடுவேன். கொஞ்சம் மைனக்களே, கொஞ்சம் மைனக்களே, என் குரல் கேட்டு பாடுறவனுக்கு சந்தோஷம், கேட்கிற எங்களுக்கு சந்தோஷம். நீங்க கருணையும் காதலையும் போட்டு குழப்புறீங்க. எதுக்காக அதை கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். லிக்கர் ஒரு டிராப் கூட தொடருது. நான் உங்க மேல காமிக்கிறது கருணை, கம்ப்ளீட்டா நிறுத்திட்டேன். ஸ்ரீகாந்த் மேல இருக்கிறது காதல். நான் விதியை நம்புறேன், காதலை நம்புறேன். அது எனக்கு கிடைக்கும், கிடைச்சே ஆகணும். ஏழு உனக்கு ஒண்ணும் ஆகாது. புயல் மாதிரி ஒருத்தன் எனக்காக வருவான். எல்லாம் இந்த அழகு இளமை இருக்கிற வரைக்கும் தான். நான் அவனை காதலிப்பேன். வினோதுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? உன்ன மாதிரி நேசிக்கிற பிசினஸ் எல்லாம் இல்ல. எனக்கு தேவை பாட்டு பாடுற போல பிளேயர் இல்ல. எனக்கு வேண்டியது இந்த பச்சைக்கண் தேவதையை கொடுக்கிறேன், பத்திரமா பாத்துக்கன்னு கடவுள் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. பாத்துக்கிறீங்களா? உன்ன மாதிரி 1000 பேர் ஸ்கிரிப்டும் கைமா கோடம்பாக்கத்துல சுத்திட்டு இருக்காங்க. நான் ஆமான்னு சொல்லிதான் நீ டைரக்டர். ஆனா நான் ஆமான்னு சொல்ல மாட்டேன். நான் டைரக்டர் ஆகி சௌமியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவேன். மனோகர், ஹாய். எனக்கு வெற்றி வேணும், சில்வர் ஜூப்ளி வேணும். அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதா? உன்னை முதல் தடவை பார்க்கும்போது நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க அப்பா வந்து வீட்டை விட்டு வெளில வந்து கஷ்டப்பட்டு கண்ட குடிகாரர்கிட்ட போய் கதை சொல்லி இன்னைக்கு நான் சாதிச்சிருக்கேன். எல்லாமே உனக்காக. அவரை என்ன பாத்துக்கிட்டாரு? ஆமா, ஆனா உன்னோட சேர்த்து ஏன் எதிர்காலத்தை வித்த பாரு, அது தப்பு, பெரும் தப்பு. இதுக்கு எடுத்தாலும் குதிர்க்காம பேசினா இதான் பதில். புரிஞ்சுதா? சொல்ல போகிறாய். நாம இப்ப ஒரு பொண்ணை காதலிக்கிறோம். அவ இன்னொருத்தனை விரும்புறான். ஏன் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமும் அவளை காதலிக்க கூடாது. மறுபடியும் சொல்றேன், உனக்கு நல்ல குரல், சங்கீதத்துல கவனம் செலுத்தினா மனசுக்கு நிம்மதி. அப்பா, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டே.